இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் அநேக காரியங்களை நிந்திக்கப்பட்டவர்களாக, அவமானப்படுத்தப்பட்டவர்களாக, ஏளனப்படுத்தப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த நாளிலே நம்முடைய நிந்தனையும் அவமானமும் நம்மை கூனி குறுக நிற்க செய்கிறது. எப்போது இந்த பிரச்சனை தீரும்? எல்லாராலும் நான் அற்பமாய் எண்ணப்படுகிறேன் ஆண்டவரே, எனக்கு எப்போது விடுதலை கொடுப்பீர் என்று சொல்லி நாம் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, உனக்கு ஒரு அற்புதத்தின் கதவை நான் திறக்க போகிறேன். இந்த நாட்கள் அவமானத்தின் கதவு உனக்கு மூடப்பட போகிறது. எங்கெல்லாம் நிந்திக்கப்படுகிறாயோ அந்த கதவையெல்லாம் மூடி உனக்கு அற்புதமான காரியத்தை நான் செயல்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 69:19. தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். இந்த நாட்களில் பார்க்குறோம், நான் நிந்திக்கப்படுறேன், வெட்கப்படுறேன், அவமானப்படுத்தப்படுறேன். ஆண்டவரே, நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என் சத்துருக்கள்லாம் என் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு சொல்லி எனக்கு தெரியலப்பா, நீங்கள் தான் எனக்கு எல்லா உதவியும் செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களில் நீ நிந்திக்கப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஏளனப்படுத்தப்பட்டிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் மாற்றி போட போகிறார். ஏன்னா அவருக்குள்ளாக நீங்கள் வாழும்போது நீங்கள் நன்றாக இருக்கும்படியான காரியங்களை அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். இதோ உன்னுடைய அவமானத்தின் கதவை மூடி, உன் நிந்தையின் கதவை மூடி, நீ வெட்கப்படுற காரியத்தில் இருக்க எல்லா கதவுகளையும் மூடி, கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவர் அதிசயமான கதவை உன்னுடைய வாழ்க்கையிலே திறக்க போகிறார். எந்த மனிதர்கள் மூலமாக நீ அற்பமாய் எண்ணப்பட்டாயோ அதே மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் புதிய புதிய வாசலை திறந்து உன்னை கனப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். கலங்காதிருங்க. ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்து இந்த நாட்கள் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உடைய பிரசனத்தின் ஆளுகை, உடைய அன்பின் ஆளுகை இந்த நாளில் எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலே உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே எல்லா நிந்தனைகளும் மாற்றப்பட போறதற்காய் நன்றி செலுத்துறோம். என்னுடைய கட்டுகளும் கண்ணிகளும் தெரிபட போறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, இந்த நாளில் உடைய பிரசனத்தின் ஆளுகையினால் நிரப்பி ஆண்டவரே உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அதிசய கதவுகளை நீர் திறக்க போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். தகப்பனே, இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா, இந்த நாளில் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கை விடுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து ஆளுகை செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.